வணக்கம் நேயர்களே. என்ன படிப்பு எந்த கல்லூரி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உயர்கல்விக்கு வழிகாட்டக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் திரையில் தெரிகிற என்னை பார்த்து நீங்கள் அழைக்கலாம். அழைச்சி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இன்றைக்கு ஏஐ சம்மந்தமாக பேச போகிறோம். சைபர் செக்யூரிட்டி இது சம்மந்தமாலாம் இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கு நேயர்களோட சந்தேகங்களுக்கு பதில் தருவதற்காக கல்வி ஆலோசகர் திருமிகு மோகனப்பிரியா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். நேர்களே, விருந்தினர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிறது தான், டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க, டிவியை பார்க்க வேண்டாம், ஃபோனில் கவனம் வச்சு பேசுங்க, தரவுகளை கையில் வச்சுக்கோங்க. எத்தனை மார்க்கு, என்ன கட் ஆஃபு, என்ன கம்யூனிட்டி, என்ன படிக்க விரும்புகிறோம், இந்த மாதிரி விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டு பேசுங்க. மறுபடியும் சொல்கிறோம், டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க, டிவி பார்க்க வேண்டாம். அப்போ தான் நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு தெளிவாக கேட்கும், மேடம் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக கேட்கும். அதனால் அந்த ஒத்துழைப்பை மட்டும் நீங்கள் கொடுக்கணும்னு கேட்டுட்டு நான் நிகழ்ச்சியை தொடங்குறேன். மேடம், இன்றைக்கி எல்லாத்துலேயும் ஏஐ, ஆமாம், ஃபோனில் ஆரம்பித்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஏஐ. இப்போ ஏஐயால் எல்லா படிப்புகளும் அப்டேட் ஆகுதா? வணக்கம். இது ஒரு நல்ல கொஸ்டின். ஏன்னா இந்த வருஷத்தோடைய பூம்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பேஸ்டு தான். அதாவது எல்லா கோர்ஸ்லையுமே, அதாவது அந்த ஆத்தென்டிக் கோர்சஸ்ன்னு இருந்துச்சு இல்லையா, பழைய காலத்து கோர்சஸ் இருந்துச்சு, பாரம்பரிய படிப்பு. அந்த பாரம்பரிய படிப்புல என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ எல்லாத்துலேயுமே இந்த ஏஐ அப்படின்ற வேர்டு ஆட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் கரிக்குலம்லேயும் ஆட் பண்ணிட்டாங்க. வேர்டு மட்டும் இல்லை, கரிக்குலம்லேயும் அந்த பேப்பர்ஸை ஆட் பண்ணிட்டாங்க. அது எதுக்காகனா, ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு மார்க்கெட் ரெடி ஆகட்டுமே, வெளியில் போனாங்கன்னா வேலை வாய்ப்புகளுக்கு நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக. இதுவே ஒரு குறையாயிரும். இதுவே நாளைக்கு குறை இருக்கக்கூடாதுல்ல, எப்போவுமே அப்டேஷன் ஆஃப் கரிக்குலம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அது கரிக்குலம் அப்டேட் பண்ணும்போது எல்லா கோர்சஸ்லேயுமே ஏஐ ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பழைய காலத்து கோர்சஸில் ஆட் பண்ணுறாங்க. புதுசாக வந்த கோர்சஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்ஜினியரிங்கில் ஒரு பெரிய பூம் அடைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஎன்டிஎஸ், ஏஎன்எம்எல், அதாவது மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ். இது எல்லாமே பயங்கரமான பூம். தொடர்ச்சியாக 2-3 வருஷங்களாகவே நிறைய பூம் இருந்தது. பட் இந்த வருஷம் அதோடைய தேடுதல் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, இந்த கோர்சஸை பேஸ் பண்ணியே போடுன்னு நினைக்கிறாங்க. அது தப்புன்னு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா என்ன மார்க்கெட்டில் இன்னைக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல தன்னை அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை காலேஜஸும் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவ்வளோதான். இப்போ அதில் தான் நமக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, எல்லாரும் போகிறாங்க, 10 லட்சம் பேர், 8 லட்சம் பேர், மோர் தென் 10 lakhs போகிறாங்க. அப்போ இவ்வளோ காம்படிஷன் இருக்க ஒரு இடத்துல நான் சர்வைவ் பண்ணோம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஸ்கில் டெவலப்மெண்ட். எந்த மாதிரியான கோர்சஸாக இருந்தாலும் சரி, அதாவது அந்த பழைய காலத்தான அந்த பாரம்பரியமான கோர்சஸாக இருந்தாலும் சரி, இப்போ வந்திருக்கக்கூடிய கோர்சஸை படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, அது என்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் காலேஜஸில் படிக்கிறதுனால, இல்லை டிப்ளமா படிக்கிறதுனாலும் சரி, எந்த மாதிரியான ஸ்ட்ரீமில் படித்தாலுமே கண்டிப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவை. அந்தந்த கோர்ஸுக்குன்னு தகுந்தாப்புல அவங்கவுங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். ஓவரால் டெவலப்மெண்ட் தேவை. அதோடு சேர்ந்து அந்தந்த ஃபீல்டில், இந்த ஃபீல்டு தான் போயிடுறாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு, 3 வருஷம் அவகாசம் இருக்கும், இல்லை 4 வருஷம் அவகாசம் இருக்கும். அந்த 4 வருஷத்துக்குள்ள ஒரு செமஸ்டருக்கு ஒரு பேப்பரோ, இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு பேப்பரோ, ஒரு கோர்ஸோ ஆன்லைனில் இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. நேர் இருக்காங்க, பேசிடுவோம். தர்மபுரியிலேருந்து கவிதா. வணக்கம், உங்கள் கேள்வியை கேள்வி. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், எங்கள் பொண்ணு 12th முடிச்சிருக்கிறாங்க சார். 1 year கேப்புங்க சார். நீட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க. போன வருஷம் முடிச்சுட்டாங்க. இப்போ நான் 12th முடிச்சுட்டு நீட்டும் இப்போ எக்ஸாம் எழுதிருக்கிறாங்க சார். சரி. திரும்ப மறுபடியும் எழுதணும் 21. சரி, MBBS கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் என்ன படிக்கலான்ட்டுங்க சார். ஓகே. செகண்ட் பிளான் என்ன பண்ணலாம்னு கேக்குறேன். 583 சார் மார்க்கு. சரி. கட் ஆஃப் 95 சார். என்ன குரூப்மா? மேக்ஸ் பயாலஜி சார். மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்காங்க, நீட்டுக்காக ரெடி ஆயிருக்காங்க, ரிப்பீட்டர்ஸ் எழுதிருக்காங்க, மறுபடியும் எக்ஸாம் எழுத போறாங்க. மறுபடியும் நீங்க அதர் கோர்சஸ் போகணும்னு நினைக்கிறது வெறும் அதாவது மெடிசன் பேஸ் தான் போகணுமா, இல்லை வேற எதனா பேஸ் போகணுமான்றது நமக்கு தெரியல. மெடிசன் பேஸ்ட் தான் போகணும் கேட்டுருவாங்க. மேடம், மெடிசின்ல தான் நீங்க போகணுமா, இல்லை வேற இன்ஜினியரிங்கா இருந்தாலும் ஓகேவா? இன்ஜினியர் இருந்தாலும் ஓகேங்க சார். 95 கட் ஆஃப்ங்க சார், பிசி. சரி. சரி, என்ன எடுக்கலாங்க சார்? MBBS கிடைக்கலன்னா ஓகே. நீட்டால எழுத போறாங்க. ஜூன் 21 அவங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, எழுத போறாங்க. எழுதிட்டு கிடைச்சிடணும். கண்டிப்பா கிடைக்காத பட்சத்தில் இன்ஜினியரிங் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, சயின்ஸ் பேஸ்டாக வரணும், லைக் அவங்க மெடிசன் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க. மெடிசன் போக முடியல, பயோமெடிக்கல் சேர்ந்துக்கலாம்.
பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் சேர்ந்துக்கலாம். இந்த மாதிரி கோர்சஸ்ல அவங்களுக்கு ரெண்டுமே மேட்ச் பண்ற மாதிரி, அவங்க ஏற்கனவே அவங்களோட ஆசையான அந்த மெடிசினையும் மேட்ச் பண்ற மாதிரி சயின்ஸும் சேர்ந்ததுனால இவங்களுக்கு கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப அவங்களோட கனவு ரொம்ப தாண்டி போறாத மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் பிடெக்ல. ஓகே, நன்றி. அடுத்த நேயர் தேவகுமார் சென்னையில இருந்து. வணக்கம், உங்க கேள்வி கேளு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. சார், நான் இப்போ 154 கட் ஆஃப் சார். பிசிஎம், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ். ஓகே, சரி. அப்போ எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா? என்ன கோர்ஸுக்கு? இசிஇ ட்ரிபிள் ரெண்டுத்துல எதுவும். ஓகே. டிஎன்ஏ அப்ளை பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்க. ஓகே, அப்போ வந்து கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 154 கட் ஆஃப் வந்து செகண்ட் ரவுண்ட்ல வரும். செகண்ட் ரவுண்ட்ல அவங்களுக்கு கவுன்சிலிங் வரும். கண்டிப்பா வந்து கிடைச்சிரும். நல்ல காலேஜஸ் கிடைக்கும். டயர் 2 காலேஜஸ், டயர் 3 காலேஜஸ் இசிஇ எந்த ஊர்ல இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க செலக்ட் பண்ணலாம். டெஃபினட்டா அவங்களுக்கு அந்த டவுட் தான் இருக்கு, நல்ல காலேஜஸ் கிடைக்குமான்னு. டெஃபினெட்லி நல்ல காலேஜ் கிடைக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பரா பண்ணணும். ஓகே, அது ரொம்ப நன்றி. அடுத்த நேயர் தேனியில இருந்து மகாலட்சுமி. வணக்கம், உங்க கேள்வி கேளு. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. இல்ல, டிவி வணக்கம் பார்க்க ma'am. வேண்டாம். எங்க வந்து டிவி எல்டி பார்க்க கம்பெனி வேண்டாமா? மேம். டிவி பார்க்க வேண்டாம். டிவியை மியூட் கட் பண்ணிட்டு ஆஃப் வந்து 177ங்க மேம். சரி. இசிஇ வந்து படிக்க விருப்பமா இருக்காங்க மேம். என்ன படிக்கிறதுக்கு? இசிஇ படிக்கணும்னு இருக்காங்க மேம். சரி. இசிஇ. ஓகே, சரி. வாய்ப்பு இருக்குங்களாங்க மேம்? நல்ல காலேஜ் கிடைக்குங்களாங்க மேம்? கட்டாயமா நல்ல காலேஜ் கிடைக்கும். இந்த வருஷம் வந்து 177 மேபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரலாம். ஓகே. லாஸ்ட் இயர் வந்து 179 வரைக்கும் இருந்துச்சு. சென்டம் குறைஞ்சதுனால இந்த தடவை வாய்ப்புகள் இருக்கு 175 7க்கு. முதல் ரவுண்ட்லயே வந்தாங்கன்னா பெஸ்ட் காலேஜஸ் எல்லாமே லிஸ்ட் ஆக போகுது. அதுல அவங்க கரெக்டா இசிஇ எந்த காலேஜஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் மறுபடியும் சொல்லிக்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளவு முடியுதோ போடுங்க. பெஸ்ட் காலேஜஸை கரெக்டாக லிஸ்ட் பண்ணுங்க. நல்ல கரெக்டாக லிஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்ல காலேஜ் கிடைக்குமா, இது பயப்பட தேவையில்லை. நன்றி. அடுத்த நேயர் ராமநாதபுரத்துலேருந்து வள்ளி. வணக்கம், உங்க கேள்வி கேளு. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார், தம்பி சொல்றாப்ல கட் ஆஃப் சார். என்னம்மா? தம்பி சார் ட்ரிபிள் எடுக்கணும்னு சொல்றாரு சார். ட்ரிபிள் இ படிக்கணும்னு ஆசைப்படுறாரா? ஆமா சார். அது பில படிக்கணும் சார். கிடைக்குமா சார்? 130 சார் கட் ஆஃப். 437 மார்க். இல்ல, கட் ஆஃப் எவ்வளோ? 130 சார். 130. ஓகே. 130 ட்ரிபிள் இ படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. 130க்கு கண்டிப்பா வந்து தேர்ட் ரவுண்ட்ல வரும். தேர்ட் ரவுண்ட்ல தான் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா தேர்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் குறைஞ்சிரும். 2 ரவுண்ட்ல எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில காலேஜஸ் லிஸ்ட் ஆகும். அதுலயும் ட்ரிபிள் இ கண்டிப்பா லிஸ்ட் ஆகும். இல்லாம இருக்காது, கண்டிப்பா இருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல அவங்க அதுக்கு காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். சரி. அடுத்த நேயர் சங்கீதா. வணக்கம், உங்க கேள்வி கேளு. ஹலோ, சொல்லுங்கம்மா. தம்பி வந்து 570 மார்க் எடுத்திருக்கிறாங்க. சரி. அவனுக்கு கட் ஆஃப் 192. இன்ஜினியரிங் படிக்கணும்னு நான் விரும்புறான். ஆனா என்ன அதுல படிச்சா எப்படி என்னன்னு எங்க யாரும், இவன் தான் முதல் பட்டதாரி. ஓகே. அதனால அது படிச்சா எப்படி என்னன்னு கேட்கலாம். என்ன குரூப்புமா படிச்சார் தம்பி? எந்த ஸ்கூலுங்களா? இல்ல, என்ன குரூப்புமா? மேத்ஸ் பயாலஜியா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸா? மேத்ஸ் பயாலஜி படிச்சிருக்காரு. 192 கட் ஆஃப் வச்சிருக்காரு. ரொம்ப நல்லா கட் ஆஃப் வச்சிருக்காரு. ரொம்ப பயப்படவே தேவையில்லை. ரொம்ப நல்ல காலேஜஸ்ல கிடைக்கும். பெஸ்ட் காலேஜஸ் அழகா தேர்ந்தெடுத்துக்கலாம். தேர்ந்தெடுத்து நல்ல காலேஜ் போகலாம். அவங்களுக்கு இன்ஜினியரிங்னால நல்ல வேலை கிடைக்குமான்னு ஒரு பயம் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ன்றதுனால. பயப்பட தேவையில்லை. நல்ல காலேஜஸ்ல போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட் உண்டு. எல்லா காலேஜஸ்லயுமே தாராளமா நல்ல காலேஜ்ல போய் நல்ல வேலை கிடைக்கும். பயப்படாம நீங்க சேர்த்து விடுங்க. அவரை வாழ்த்துக்கள்மா. முதல் தலைமுறையிலே வந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய. அது கட் ஆஃப் 192 ரொம்ப பெரிய விஷயம். ஜனம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். பயப்படாதீங்க, நல்ல காலேஜ் கிடைக்கும்னு மேடம் சொல்லியிருக்காங்க. கட்டாயமா நல்ல காலேஜ் கிடைக்கும். அடுத்த நேயர் சேலத்திலிருந்து வசந்தா. வணக்கம், உங்க கேள்வி கேளு. வணக்கங்க மேம். வணக்கங்க. பாப்பா வந்து 387ங்க மார்க்கு. சரி. அதான் அடுத்தது என்ன படிச்சா உங்களுக்கு? இல்ல, அவங்க என்ன மாதிரியான கோர்சஸ் போகணும்னு விருப்பப்படுறாங்க? இன்ஜினியரிங்கா இல்ல மெடிசன் இல்ல பேஸ்டா? இந்த ஏஐ பண்ணலாம்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு இருக்காங்க மேம். ஏஐல இன்ஜினியரிங் ஏஐயா பிடெக் படிக்க போறாங்களா?
ஆர்ட்ஸ்ல பண்ணலாம்னு இருக்காங்க. ஆர்ட்ஸ்லைங்களா? சரி, ஓகே ஓகே. ஆர்ட்ஸ் காலேஜஸ்ல இப்போ அட்மிஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு முடிகிற நேரம் இது. முடிஞ்சாச்சு. ஒரு சில ப்ரீமியர் காலேஜஸ்ல முடிஞ்சிருக்கும். ஒரு சில காலேஜஸ்ல கொஞ்சம் சீட்ஸ் இருக்கும். அதனால வந்து அதுக்கு தகுந்தாப்புல அவங்க போடணும். ஏஐல அவங்க போகணுன்றது பிஎஸ்சியில் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஏஐ இருக்குது. அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் இப்போ எல்லா காலேஜஸ்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அதனால் தாராளமாக வந்து அவங்களுக்கு எந்த ஆர்ட்ஸ் காலேஜஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜஸில் தாராளமாக சேர்ந்துக்கலாம். நல்ல வாய்ப்புகள் இருக்கும், வேலை வாய்ப்புகளும் நல்லா கிடைக்கும். சரி, நன்றி அழைத்தமைக்கு. மேடம், பொதுவாக அடுத்த நேயர் இருக்காங்க, பேசிடுவோம். பழனியிலேருந்து பத்மநாபன். வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. வணக்கம் சார். மேம், சொல்லுங்க. இஸ்ரோல வந்து 5 years பிசிக்ஸ் கோர்ஸ் நடத்துறதா சொல்றாங்க. அது 12th முடிச்சோன்னே சேர்ற மாதிரி. எதுலங்க? புரியல. இஸ்ரோ நிறுவனத்துல பணி செய்யறதுக்கு. இஸ்ரோ? அப்துல் கலாம் தான் இருந்தா இல்லைங்களா? இல்ல, அதாங்க. இஸ்ரோல என்ன கோர்ஸ்? அவள வந்து அசிஸ்டன்ட் சயின்டிஸ்டா வேலை செய்யறதுக்கு 5 years பிசிக்ஸ் கோர்ஸ் இஸ்ரோவே நடத்துறதா சொல்றாங்க. சரி, அது சம்பந்தமா டீட்டெயில் சொல்லுங்க மேடம். பூனே சொல்லி நடக்குதான். ஆல் ஓவர் இந்தியா என்ட்ரன்ஸ் நடக்குதான் 12th முடிஞ்சோடனே. ஓகே, அது சம்பந்தம் தகவல் சொன்னா நல்லா இருக்கும் நம்புறேன். சரி. இஸ்ரோ வந்து 5 yearsக்கு ஒரு கோர்ஸ் நடத்துறாங்கன்னு பார்த்துருக்காங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு. அது சம்பந்தமா எனக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். இஸ்ரோ போறதுக்கு, அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பொசிஷனுக்காக வந்து கேட்டிருப்பாங்க. டிரெக்ட் கோர்சஸ் வந்து நடத்தது கிடையாது. இங்க வெளியிலேருந்து இவங்க முடிச்சுட்டு போயிட்டு அப்ளை பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே ஆத்தென்டிசிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்றது நல்லது, எங்கேயா இருந்தாலும். இல்லை, அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இஸ்ரோவே கோர்ஸ் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அதனால தான் சொல்றேன் ஆத்தென்டிசிட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. அதனால தான் சொல்றேன். சரி, நன்றி. அடுத்த நேயர் அண்ணாமலை, செஞ்சிலேருந்து. வணக்கம், உன் கேள்வி கேளு. ஹலோ, வணக்கம். வணக்கம். பாப்பா வந்து இப்போ 163. சரிங்க. அவங்க வந்து என்ன குரூப் எடுக்கணும்னு தெரியல. அது சிஎஸ்சில என்ன குரூப் எடுக்கணும்னு தெரியல. எது படிச்சா நல்லா இருக்கும்னு அவங்க இது பண்றாங்க. சரி, என்ன குரூப்? கட் ஆஃப் 163 கட் ஆஃப். இன்ஜினியரிங் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. ஆமா. பட் எந்த டிபார்ட்மெண்ட் போறது, எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்றது குழப்பமா இருக்கு. ஆமா, அதான் மேடம். ஓகே 163 கட் ஆஃப் ஒரு டீசென்ட்டான கட் ஆஃப், நல்ல மார்க் தான். கண்டிப்பா வந்து செகண்ட் ரவுண்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல காலேஜஸ் கிடைக்கும். பட் டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்றது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் போக வேணாம், அதுல எல்லாரும் போறாங்க, அதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அதை தாண்டி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இருக்கு, இல்லைனா வந்து ட்ரிபிள்இ இருக்கு, இல்லை வேற கோர்சஸ் வேணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மெக்கானிக்கல் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கோர்சஸ் வேறு எதுவாக இருந்தாலுமே அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய கோர்சஸ் இருக்குங்க சார். இதுதான்றது கிடையாது, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான். மிக முக்கியமானது அதுதான். என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத அவங்க உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க. அவங்களுக்கு அந்த கோர்ஸில் போகணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும்னா ஃபிசிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் கம்பல் பண்ணி ஏதாவது சேர்த்துட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்க அப்புறமா கஷ்டப்படக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கோர்சஸில் ஜாயின் பண்ணிவிடு. சரி, நன்றி அழைத்தமைக்கு. இப்போ மேடம் சொன்னாங்க கலை அறிவியல் கல்லூரிகளில் நிறையா ஃபில் ஆகிருக்கும் ப்ரீமியம் காலேஜஸ்லான்னு. அது சம்மந்தமாக அரசாங்கம் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. மாணவர்களுடைய நலன் கருதி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் யூஜி விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்களுக்காக மீண்டும் வந்து இணையம் மூலமாக ஜூன் 1ஆம் தேதி முதல் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த ஒரு முக்கியமான தகவலை இந்த ஷோவில் பதிவு பண்ணுறோம். ஏன்னா எஜுகேஷன் சம்மந்தமான விஷயம். யாராவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் ஜூன் 1லேருந்து நெட்டு வாயிலாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலி லாஸ்ட் டேட் இருந்துச்சு டிஎன் காசாக்கு. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா டிஎன் காசாவில் பொறுத்த வரைக்கும் 176 காலேஜஸ் லிஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ எல்லா காலேஜஸ்மே உங்களுக்கு லிஸ்ட் ஆகிறதுனால நல்ல பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ்ல ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல படிக்கிறதுக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். எக்ஸ்டெண்ட் பண்ணதால யூஸ் பண்ணிக்கலாம். மாணவர்கள் இதை பயன்படுத்திக்கங்க. அடுத்த நேயர் பாண்டிச்சேரியிலேருந்து ராவ்லின். வணக்கம், உங்க கேள்வி கேளு. மேம், தொடர்ந்து பேசுங்க. டிவி பார்க்க வேண்டாம், டிவி வால்யூமை மியூட் பண்ணிடுங்க, ஃபோனில் கவனம் வச்சு பேசுங்க. சரி, அடுத்த நேயர் சென்னையிலேருந்து கமல். வணக்கம், உங்க கேள்வி கேளுங்க. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இந்த மாதிரி 10th ஃபெயில் ஆகிட்டேன். என்ன கோர்ஸ் என்ன படிக்கலாம்? 10th
ஃபெயில் ஆயிட்டாங்க, என்ன படிக்கலாம்? என்ன படிக்கலாம்னு கேட்குறேன். ஒன்றும் கவலைப்படாதீங்க, இமீடியட்டாக எழுதுங்க, கண்டிப்பாக விட்டுறாதீங்க இதோடு. அது ரொம்ப முக்கியமானது. 10th ஃபெயில் ஆகிட்டேன்னா அதுக்காக ஃபெட்டப் ஆகிடக்கூடாது. டெஃபினெட்லி அடுத்த வருஷம் கண்டினியூஸாக எழுதுங்க, ஃபெட்டப் ஆகாமல். இல்லை அதுக்கு மேலே எனக்கு படிக்கிறதுக்கு, அதாவது டிரெக்டாக போய் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஐடிஐ மாதிரி கோர்சஸ் இருக்குது. டெக்னிக்கலி உங்களுக்கு வந்து நல்லா வளர்த்துக்கலாம். ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமா போகலாம், டிப்ளமா முடிச்சுட்டு லேட்ரல் என்ட்ரியில் இன்ஜினியரிங் போய் சேரலாம். ஸோ உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பயப்படவே தேவையில்லை. ஃபெட்டப் ஆகிட்டு ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய வாய்ப்பு இருக்குது தம்பி. அதனால் கண்டிப்பாக வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் 11th எழுத பாருங்கள். இல்லைன்னா உடனே போய் ஐடிஐயில் ஜாயின் பண்ணிவிடுங்க. நிறைய கோர்சஸ் இருக்குது. சரி, நன்றி. அடுத்த நேயர் சேலத்துலேருந்து ராஜா. வணக்கம், உங்க கேள்வி கேளு. சார் வணக்கம் சார். சேலத்துல இருந்து ராஜான்னு சொல்லி பேசுறேன் சார். சொல்லுங்க சார். எங்க பையனுக்காக நான் கேட்கறேன் சார். எங்க பையன் வந்து மெயின்ஸ் 1ல வந்து எதுக்காக என்ஐடிக்காக பாத்தீங்கன்னா சார் 90% பர்சன்டைல் எடுத்திருக்காரு சார். என்ஐடி எக்ஸாம்ல சார் செஷன் 1 செஷன் 2ல சார். அதே மாதிரி அட்வான்ஸ் ஜேஇல வந்து அட்வான்ஸ் எக்ஸாம் இப்ப சமீபத்துல 10 டேஸ்க்கு முன்னாடி எழுதியிருக்காரு சார். அது ரிசல்ட் வந்து ஜூன் 1 வருதுன்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல இந்த ஜோசா கவுன்சிலிங்னு ஒண்ணு இருக்கு சார். அதுல வந்து என்ன மார்க் என்சிஆர்டில இருக்கணும், எவ்வளவு இருக்கணும், அதுல இதே மாதிரி இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும் சார். மெயின்ஸ் 1 மெயின்ஸ் 2 அட்வான்ஸ்ல எவ்வளவு மார்க் இருக்கணும், அது இருந்தா அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நமக்கு என்ன மார்க் அடிப்படை இருந்தா எலிஜிபிலிட்டி ஆகும். அப்ப நம்ம அதில் கவுன்சிலிங்ல உள்ள போய் தம்பிக்கு ஐஐடி கிடைக்குமா, என்ஐடி கிடைக்குமா, இல்லை IIIT கிடைக்குமா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ எங்க பையனில் படிக்க வைக்கிறதுனால எங்களுக்கு முதல் தடவை நாலேஜுங்கிறதுனால மேம் கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். மேம் கிட்ட இதுக்கு விளக்கம் கேட்கறேன் சார். ஜோசால பதிவு பண்ணணும்னா என்சிஆர்டில எவ்வளவு மார்க் இருந்தா பதிவு பண்ணணும்னு ஒரு ஏதோ சில ப்ரொபோசல் சொல்றாங்க. அதே மாதிரி மெயின்ஸ் 1 அட்வான்ஸ் எக்ஸாம்ல இவ்வளவு மார்க் இருந்தா அதில் பதிவு பண்ண முடியும், அப்பதான் அந்த கவுன்சிலிங்ல கலந்துக்க முடியும் அப்படின்னு ஒரு பேஸ் சொல்றாங்க சார். அது மேம் மூலியமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். மேம் எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு அன்போடையும் கேட்டுக்கிறேன் சார். ஏன்னா இது எங்களுக்கு முறை எங்க ஃபேமிலியில இருக்கனால கேட்டுன்னு அன்போட கேட்டுக்கிறேன் சார். மேம் கொஞ்சம் விளக்கமா கொடுத்தா எங்க பையனை படிக்க வைக்கிறதுக்காக காலேஜ் உதவியா இருக்கணும். மேடம் வந்து பதில் சொல்லுவாங்க. கட்டாயமா ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அவர் ஆர்வமா கேட்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஜோசா கட் ஆஃப், அதாவது அவங்க வந்து என்ஐடிக்காக ரெடி ஆகியிருக்காங்க. ஜோசா கட் ஆஃப் வந்து 90க்கு அபவ் இருக்கணுங்க. 90க்கு அபவ் இருந்தால் மட்டும்தான் வந்து அட்வைசபிள். அவங்களால வந்து அதாவது அப்ளையே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்களுக்கு வந்து மார்க் அவர் சொன்னார், சரியாக எனக்கு கேட்கல, எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. அதுக்கு தகுந்தாப்புல 90க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதில் முக்கியமானது அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ப்ரிப்பேர் பண்ணி நல்லா, அதாவது கிட்டத்தட்ட சில பசங்கள்லாம் வந்து 8th 7thலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 7th 8thலேருந்தே வந்து கோச்சிங் போகிறது, அகாடமிஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறது, ஸ்கூல்ஸ்லேயே இப்போல்லாம் வந்து அதிலே வந்து எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, அதிலெல்லாம் ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க பசங்களுக்கு ஏற்கனவே இவங்க இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி எதனா ப்ரோக்ராம்ஸில் போயிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. அதனால மார்க் வந்திருக்குன்னா 90க்கு மேலே வந்துச்சுன்னா தாராளமாக இவங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு அதுக்காக போகலாம். ஸோ கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி பேசுறதுக்கு. நிறைய, இது ஒரு பெரிய டாபிக் சார். ஆக்சுவலி இது நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய பசங்களுக்கு தெரியறது இல்லை, அவங்க பேரண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இது மூலியமா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, நன்றி. அடுத்த நேயர் நாமக்கல்லேருந்து கிருஷ்ணராஜ். வணக்கம், உங்க கேள்வி. வணக்கங்க. தம்பி வந்து பயோடெக்னாலஜி எடுக்குங்கிற அப்படிங்க, அது எப்படிங்க பின்னாடி வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும்? சரி, பயோடெக்னாலஜி நல்ல கோர்ஸு. வேலைவாய்ப்புன்னு பொறுத்த வரைக்கும் ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் கட்டாயமாக வேலை கிடைக்கும். அது பயோகான் கம்பெனிஸ் நிறையா இருக்குது, பயோடெக் பேஸ்டான கம்பெனிஸ் நிறையா இருக்குது. இதிலெல்லாம் நல்ல வேலைவாய்ப்புகள் இருக்குது. தொடர்ச்சியாகவே நிறைய வருஷங்களாகவே நல்ல ஒரு தொடர்ந்து வந்து ஒரு வேலைவாய்ப்பு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு படிப்பு. நல்ல டெவலப்பும் ஆகிட்டு இருக்கு. நல்ல பே ஸ்கேல்லையும் நிறைய பேருக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. நிறைய ப்ரீமியர் காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்குது. நல்ல காலேஜாக பார்த்து சேர்த்து விடுறது ஒரு பொறுப்பான ஒரு விஷயம். கண்டிப்பாக நல்ல காலேஜில், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கிற காலேஜில் பார்த்து பயோடெக்னாலஜி சேர்த்தாங்கன்னா அப்போ கரெக்டாக போய் அவங்க பிளேஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றி. அடுத்த நேயர் திருப்பூர்லேருந்து ராமநாதன். வணக்கம், உங்க கேள்வி கேள்வி. இணைப்பில் இருக்கிறீங்க. இல்ல, உங்க ஆடிபிளா இல்லைங்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார். சார் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கேட்கலங்க சார் நீங்க பேசுறது. தொடர்ந்து பேசுங்க ராமநாதன், டிவி பார்க்க வேண்டாம். ஓகே சார். பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்காங்க. சரி, இப்போ வந்து நாங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்திருக்கோம் மேடம். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித்
கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோக்னேட்டிவ் சிஸ்டம். ப்ரோக்ராமிங் சிஸ்டம். ப்ரோக்ராமிங் சிஸ்டம்ஸ். ஓகே. இல்ல கோக்னேட்டிவ் சிஸ்டம். காக்னிட்டிவ் சிஸ்டம்ஸ். காக்னேட்டிவ் சிஸ்டம். ஓகே. ஓகே. அதனுடைய படிப்பு எப்படி இருக்குங்க மேடம்? வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க? சரி, இது வந்து அவங்க என்ன படிக்கிறாங்க இப்ப? இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டு இந்த இப்போ இது ப்ளஸ் 2 முடிச்சிருக்காங்க. ப்ளஸ் 2 இப்போ முடிச்சிட்டாங்க மேடம். ஓகே. இப்போ நீங்க யூஜி போறாங்க அவங்க. ஆமா மேடம். யூஜி போற ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க வந்து என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க? காக்னிட்டிவ் சிஸ்டம்ஸ். பிஎஸ்சி. ஓகே ஓகே. சரி, இது வந்து ரொம்ப ரொம்ப சில காலேஜஸ்ல மட்டும் தான் சார் இருக்கு. எல்லா காலேஜஸ்லயும் ரொம்ப கம்மி காலேஜஸ்ல தான் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணாம விட்டுறாங்க. பட் நல்ல கோர்ஸ், இமர்ஜிங் கோர்ஸ். அதாவது இமர்ஜிங் கோர்ஸ் இப்போ நிறைய வேலை வாய்ப்புகள் இது மூலியமா வருது. ஸோ அதனால இந்த மாதிரி கோர்சஸ்க்கு, அதாவது எல்லாரும் போற கோர்சஸ் இல்லாம கண்டிப்பா இந்த மாதிரி இமர்ஜிங் கோர்சஸ்க்கு போகும்போது வேலை வாய்ப்புகள் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணாலுமே டெஃபினெட்லி நல்ல ஒரு இடத்த போய் ரீச் பண்ண முடியும். அதனால தைரியமா போய் இந்த மாதிரி கோர்சஸ்ல ஜாயின் பண்ணி விடுறது நல்லது. கண்டிப்பா நல்ல வேலை வாய்ப்புகள். சரி, நன்றி. அடுத்த நேயர் தர்மபுரியிலேருந்து முருகன். வணக்கம், உங்க கேள்வி கேளு. 92.5 கட் ஆஃப் சார். சரி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாமா இல்ல சிஎஸ்சி படிக்கலாமா? 194. ஆமா சார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பரவாயில்லைங்களா, சிஎஸ்சி பரவாயில்ல சார்? ஒரே கன்ஃபியூஸ், எது சேர்த்தலாம்னு ஒரே இதா இருக்கு. பையன் வந்து சிஎஸ்சி படிக்கலாம்னு இருக்கிறாரு. சரி. ஆர்டிஃபிஷியல் பரவாயில்லன்னு சொல்றாங்க மேடம். கொஞ்சம் சரி. 194 கட் ஆஃப்ங்களா தம்பிக்கு? 92.5 மேடம். 92.5. அதான் 192 சார். 92.5. வெறும் 90. 90. ஆமா இருக்கு, ஒரு சிலருக்கு 70 வரைக்கும் வருவாங்க, லாஸ்ட் வரைக்கும் வருவாங்க. ஓகே, மேபி இருக்கலாம். இப்போ சிஎஸ்சி படிக்கலாமா இல்லைன்னா வந்து கோர் படிக்கிறது நல்லது எப்போவுமே. பட் இந்த தேர்ட் ரவுண்டில் வரும்போது கோர் ஓரளவுக்கு எல்லா காலேஜஸ்லையும் ஃபில் ஆகிடும். இந்த வருஷத்தை பார்த்தா ஏயும் ஃபில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிறைய காலேஜஸில். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல எந்த காலேஜஸில் கிடைக்குதோ அங்கே வந்து இவங்க சேர்ந்துக்கலாம். பிகாஸ் கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறதுனால டிஎன்இஏல வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக வர்றதுனால தேர்ட் ரவுண்டில் வரும்போது. பட் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஸ் ஜென்ரலாக மற்ற பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸா இல்லை ஏஆன்னு நிறைய பேருக்கு கோர் எடுத்துக்கிறது பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கோருக்கு, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும், அடுத்த ப்ரிஃபரன்ஸ் ஏஐக்கு கொடுக்கறது நல்லது. நன்றி. அடுத்த நேயர் ராஜ்நாத் நெல்லையிலிருந்து. வணக்கம், கேள்வி கேளு. சார், இப்போ வந்து என்னுடைய பொண்ணு வந்து 10th முடிச்சுட்டு 11th போறா. பட் வந்து அவன் வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு ஐஐடி இல்லைன்னா இஸ்ரோ அந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருந்துன்னா இதே மெட்ரிக்லேயே கண்டினியூ பண்ணலாமா, இல்லைன்னா சிபிஎஸ்சியில் போனாதான் அது மேட்ச் ஆகுமா? சரி, நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலி இவங்க வந்து ஐஐடி போகணுன்ற விருப்பப்படுறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றாங்க. ஐஐடி மாதிரி போகணும் அப்படின்னும் போது என்சிஆர்டியோட சிலபஸ் அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ இருக்கிற கரிக்குலம்ல என்சிஆர்டி சிலபஸ் ஓரளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை அடாப்ட் பண்ணதுனால பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. பட் என்சிஆர்டி படிச்சாங்கன்னா கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜ். சிபிஎஸ்சி போகலாமான்றது என்சிஆர்டிக்காக. சிபிஎஸ்சி போனாங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பண்ணலாம் வேணும்னா. பட் அது டஃப்பாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த பேட்டர்ன் வேறு, எக்ஸாம் பேட்டர்ன் வேறு. அந்த எக்ஸாம் பேட்டர்ன் அடாப்ட் பண்ணி படிப்பாங்க அந்த குழந்தைன்னா கண்டிப்பாக போடலாம். இல்லைன்னா தேவையில்லாமல் போட்டு குழப்பாமல் அவங்களை இதிலே கொண்டு போயிட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னாங்க, இன்கேஸ் இவங்களுக்கு விருப்பப்படவில்லை, ஐஐடி வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க, போக வேணாம், நம்மளோட டாப் காலேஜஸ்லேயே கிடைக்கும். நிறைய நல்ல மார்க் வாங்கினா 7.5 ரிசர்வேஷன் இருக்குது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு. அதை வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபீஸ் சுத்தமாக கிடையாது. எந்த மெஸ் ஃபீஸ் வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி படிக்கும்போது. ஓகே, நன்றி அழைத்தமைக்கு. ஆனால் இப்போ நம்ம ஏஐ பற்றி பேசும்போது பிஃபார்மில் கூட ஏஐ கொண்டு வந்துட்டு ஆமாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மேஜர் கோர்ஸில் எங்கெல்லாம் ஏஐ வந்திருக்கு சார்? இப்போ பிஃபார்மில் கொண்டு வந்திருக்கேன், ஹெல்த் கேரில் இப்போ வந்திருக்கு சார். அதான் இப்போ நீங்கள் கேட்ட ஹெல்த் கேரில் மேஜராக எலக்ட்ரானிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எல்லாத்துலேயுமே வந்தாச்சு, மெக்கானிக்கலில் வந்தாச்சு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பேஸ்டான கோர்சஸ் எல்லாத்துலேயும் வந்தாச்சு. ஹெல்த் கேரில் எல்லா கோர்சஸ்லையுமே இப்போ வந்து ஏஐ வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க எல்லா இடத்துலையுமே. அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜஸில் உங்களுக்கு எல்லா ஈவன் காமர்ஸ் பேஸ்டான கோர்சஸ்ஸு, காமர்ஸு, ஹியூமனிட்டிஸு எல்லாத்துலேயுமே இப்போ ஏஐ கோர்சஸை இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கரிக்குலம்லேயே ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது நல்ல விஷயந்தான், ஒரு அளவுக்கு நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரே பக்கமாக போகும்போது வேலை வாய்ப்புகள் அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு எப்படி இருக்குன்றத அப்புறமா தான் நின்று பார்க்கணும். சரி, ஒரு நேரம் இருக்காங்க, பேசிடுவோம். ராஜேந்திரன், வணக்கம், உங்க கேள்வி கேளு. பெரம்பலூர்லேருந்து ராஜேந்திரன். இல்லை, டிவி பார்க்க வேண்டாம், டிவி வால்யூமை மியூட் பண்ணிவிடுங்க.
ஃபோனில் கவனம் வச்சு பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க. இந்த ஏஐ பற்றி தான் கேட்கணும். அது வேலை வாய்ப்பு அதிகரிக்குமா என்னன்னு? ஏஐ படித்தா வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ஆமாம். சரி, ஏஐ படித்தா வேலை வாய்ப்பு கிடைக்கும் தான். அதாவது இனிமேல் போகிற காலத்தில் தேவை அப்படின்றதுனால தான் இவ்வளோ பேரும் சேர்றாங்க, இவ்வளோ பேரும் கோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. படிங்க, ஒன்றும் பயப்படுறதுக்கு கிடையாது. எந்த காலேஜில் ஏஐ படித்தாலும் சரி, வெறும் அந்த சர்டிஃபிகேட்டு எந்த விதத்துலையும் யூஸ் ஆகாது, பத்தாது. அதாவது யூஸ் ஆகும், வேலைக்கு போகிறதுக்கு ஒரு பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம், பட் அது பத்தாது. கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி ஸ்கில் பேஸ்டான கோர்சஸ் பண்ணியிருக்கணும். ஸ்கில் பேஸ்டாக தன்னை வந்து ரெடி ஆக்கினா, இண்டஸ்ட்ரி ரெடி ஆக்கினா மட்டும்தான் அவங்க ஏஐ படித்தாலும், எந்த கோர்ஸில் பிஃபார்மில் ஏஐ படித்தாலும் சரி, இல்லை பிகாமில் இருந்தாலும் பிடெக்கில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அப்போ தான் யூஸ் ஆகும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லாத்தை விட இம்பார்ட்டண்ட் அதுதான். சரி, நேயருக்காக பேசுகிறோம். கிருஷ்ணா தேனியிலேருந்து. வணக்கம், கேள்வி கேளு. வணக்கம் மேம். வணக்கம். நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் மேம். டிப்ளமா படிச்சிருக்கீங்களா? ஆமாம் மேம், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் எடுத்து முடிச்சேன் மேம். இல்லை, ஆடிபிளா இல்லை. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் எடுத்து முடிச்சிருக்கேன் மேம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங்கா? ஆமாங்க மேம். டிப்ளமா. சரி. ஆமாங்க. கோடிங்கில் கம்மியாக இருக்கு, டெக்னீஷியன் இருக்கேன் மேம். இல்லை, கிளியராக இல்லை. கோடிங் கொஞ்சம் வீக்னஸாக இருக்கு மேம். அப்போ வந்து டெக்னீஷியன் என்ன கோர்ஸ் எடுத்து கோடிங்கா? வீக்னஸாக இருக்கேன் சார் கோடிங்கில். வாய்ஸ் கிளாரிட்டியே இல்லை, சுத்தமாக புரியல. ஓகே, கோடிங்கில் சரியா இல்லை அப்படின்றாரு. அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. ஆல்ரைட். ஓகே, அவர் ஏற்கனவே டிப்ளமா வந்து படிச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்டா. இப்போ கோடிங்ல வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல, அதனால நாங்க என்ன பண்ணோன்றாங்க. ஓகே, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து நீங்க NPTEL கோர்சஸ் இருக்குங்க, நிறைய கோர்சஸ் இருக்கு, எல்லா ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. அதை போய் தாராளமா படிக்கலாம், பெருசா காசு கிடையாது, எக்ஸாம்க்கு மட்டும் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸ்வயம் போர்ட்டல்ல இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடைக்குது. நிறைய வந்து கூகுள் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் இப்போ எக்கச்சக்கமாக வந்தாச்சு. இதெல்லாம் வந்து கோடிங்காக எக்ஸ்க்ளூசிவ்லி பைத்தானில் போகணும்னு நினச்சாங்க அப்படின்னா பைத்தான்லேயே அந்த பர்டிகுலர் லாங்குவேஜை மட்டுமே எடுத்து ஸ்பெஷலைஸ்டாக வந்து நிறைய ஆன்லைன் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எல்லாத்துக்கும் பே பண்ணி தான் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கோடிங்கில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, கண்டிப்பாக ஃபியூச்சர் அதை நோக்கி தான் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கோர்சஸ் பண்ணலாம். பண்ணும்போது கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி ரெடி ஆகலாம். ஓகே, நன்றி. அடுத்த நேயர் ரவிச்சந்திரன். வணக்கம், கேள்வி கேள். ஹலோ, வணக்கம் மேடம். ரவிச்சந்திரன் பேசுகிறேன். ஹலோ, சொல்லுங்க சார். பொண்ணு பிடிச்சிருக்கா, அப்படி 171 கட் ஆஃப் இருக்கு. 171 கட் ஆஃப் இருக்கு. எனக்கு என்ன கேள்வின்னா, நெட்வொர்க்கிங் கோர்ஸை பற்றி ஏதாவது ஒரு ஐடியா, நெட்வொர்க்கிங் இன்ஜினியரிங் எங்கேயாவது இருக்கா தமிழ்நாட்டில்? சரி, நெட்வொர்க்கிங். ஓகே, இப்போ அதுலேயே வந்து பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் நிறைய காலேஜஸில் இருக்குது, கம்ப்யூட்டர்ஸ்லேயே பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது, நெட்வொர்க்கிங் பேஸ்டான கோர்சஸ். இந்த மாதிரி கோர்சஸ் அவங்க ஜாயின் பண்ணலாம். இப்போ அது வந்து அவர் சொன்ன மாதிரி 171 இருக்கனால அவர் TNEAக்காக அப்ளை பண்ணுறாருன்றாரு. அது நிறைய காலேஜஸில் இருக்குங்க சார், ப்ரீமியர் காலேஜஸ்லேயும் இருக்குது, Tier 2 Tier 3 காலேஜஸ்லேயும் இருக்குது. அந்த மாதிரி காலேஜஸில் அவங்க வந்து செகண்ட் ரவுண்டோ இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயோ இந்த தடவை வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ரெண்டாவது ரவுண்டில் வரும், அப்போ வந்து அவங்க செலக்ட் பண்ணி போகலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் நெல்லையிலேருந்து அமுதா. வணக்கம், கேள்வி கேளு. இல்லை, டிவி வால்யூம் மியூட் பண்ணுங்க, மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்கம்மா. திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார். சரிங்க. என்னுடைய பொண்ணு வந்து வசந்தரா. அவங்க இப்போ வந்து 125 கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. இன்ஜினியரிங்ல வந்து சிஎஸ்சி படிச்சா வேல்யூ இருக்குமா? சிஎஸ்சி. சிஎஸ்சி. சரி, அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு கிடைச்சா அவங்க எப்படி நல்ல செலக்ட் ஆயிடுவாங்களா? அது ஒரு நல்ல ஒரு கோர்ஸா என்னன்னு கேட்குறது. நல்ல கோர்ஸை பற்றி பிரச்சனையே கிடையாது. கோர்ஸ் நல்ல கோர்ஸ் தான். காலேஜில் போனதுக்கப்புறமா இவங்களோட எஃபர்ட் இருந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டிப்பாக இப்போ நல்ல வேலை கிடச்சிருமான்னு கேட்டாங்க, நல்ல காலேஜில் படிக்கிறாங்க, அவங்க எஃபர்ட் நல்லா போடுறாங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக நல்ல வேலை கிடச்சிரும். அது பயப்படவே தேவையில்லை. என்ன காலேஜில் சேர்க்குறாங்க, 125க்கு எந்த மாதிரி ரவுண்ட்ஸில் வருதுன்றதை பொறுத்து அதுக்கு தகுந்தாப்புல அவங்க சேர்ந்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை. சரி மேடம், இப்போ நம்ம வந்து டேட்டா யுகத்தில் வாழ்கிறோம். ஆமாம். அப்போ சைபர் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப எல்லாருக்குமான முக்கிய தேவையாக இருக்கிறது. அது சம்மந்தமான படிப்புகள் பற்றி சொல்லுங்கள்.
இப்போ பிடெக்கில் வந்து சைபர் செக்யூரிட்டி ரொம்ப பாப்புலரான கோர்ஸாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை செக்யூர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட பெரிய வேலையாக இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய வேலை. அப்போ அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் இருக்க தான் செய்யும். எந்த அளவுக்கு டேட்டா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதோடைய நிறைய நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை அதுதான் வந்து அந்த ரோலை தான் ப்ளே பண்ணுறாங்க சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டாக. சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் எல்லா காலேஜஸ்லையும் இருக்குது. ரொம்ப நல்ல கோர்ஸ். அதாவது இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ ரீசெண்டாக நிறைய இடங்களில் சொல்கிறேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட வேலை என்ன ஆகுமோ ஏஐ வந்ததுக்கப்புறமா. ChatGPT வந்தே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது கிளாட் வந்ததுக்கப்புறமா இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டாக வந்துருச்சு. அப்போ சாஃப்ட்வேரில் இருக்கவங்களாம் என்ன பண்ண போகிறாங்களோ நாங்கள். பட் சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த பயம் இருக்க தேவை கிடையாது. இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக ஏஐன்றது நம்ம என்ன கொடுக்குறோமோ இன்ஃபர்மேஷன்ஸை அதுதான் நம்மளுக்கு திருப்பி கொடுக்க போகுது. ஆனால் இருக்கிற டேட்டா சரியானதா தப்பானதா அதை அனலைஸ் பண்ணி அதை கொடுக்கறதுக்கு ஹியூமன் டெஃபினெட்லி தேவை. மனுஷனுங்களோட ஒர்க் அங்கே ரொம்ப ஜாஸ்தி. அதனால வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ்க்கு கட்டாயமாக பல வருஷங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே அது மாதிரி இந்த கோர்சஸ் ஜாயின் பண்ணும்போது ஹெசிடேட் பண்ண தேவையில்லை. நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேரணுமா, ஏஐ சேரணுமா, சைபர் செக்யூரிட்டி சேரணுமானா சைபர் செக்யூரிட்டி ஜாயின் பண்ணலாம். ஒரு நேரம் இருக்காங்க, பேசுகிறோம். சேலத்துலேருந்து கணேஷ். வணக்கம். ஹலோ. உங்கள் கேள்வி கேளு. ஹலோ மேம், நான் ஆக்சுவலி இப்போ நான் 12th போகிறேன் ஆக்சுவலி. ஸோ இப்போ நான் ஆர்கிடெக்சரிங் இது பண்ணலான் இருக்கேன், ஆர்கிடெக்சர் ஆகலான் இருக்கேன். ஸோ அது மேபி ஃபியூச்சரில் வந்து ஏஐ டேக் ஓவர் பண்ணிக்குமா இல்லை என்ன பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது மேம்? என்ன பண்ணுமான்னு கேட்குறீங்க? ஆர்கிடெக்சர் இது படிக்கலான் இருக்கேன். சரி. ஸோ அதுக்கு வந்து ஃபியூச்சரில் ஸ்கோப் இருக்கா இல்லை ஏஐ எடுத்துக்குமா? ஓகே, ஆர்கிடெக்சர் போலான்னு இருக்கேன். ஸ்கோப் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. இல்லைனா ஏஐ போகலாமா? இல்லை, எல்லாரும் ஏஐ போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க. ஆர்கிடெக்சரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே இவங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு முடிச்சிட்டோன்னே அவங்க கேட்குறாங்க அப்படின்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா நம்ம ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். ஸோ ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கும். அதாவது நல்ல வேலை வாய்ப்புகள் அந்த மாதிரி ப்ரீமியர் காலேஜில் படிக்கும்போது இருக்கும். ஸோ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் கட் ஆஃப் மட்டும் படிக்கும்போது அந்த பிசிஎம்மில் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி ப்ரீமியர் இன்ஸ்டியூட் இல்லை அதுக்கு போக முடியலன்னா அதுக்கு அடுத்த கட்டங்கள் காலேஜ் எல்லா காலேஜஸ்லையுமே இருக்குது. கண்டிப்பாக ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டில் சேர்றது அட்வைசபிள் எப்போவுமே. அதனால் ஏஐயா ஆர்கிடெக்சரான்னு சொன்னால் கண்டிப்பாக இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆர்கிடெக்சரே ஜாயின் பண்ணுங்க, நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நன்றி. அடுத்த நேயர் திருச்சியிலேருந்து குமார். வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. சார் வணக்கம். வணக்கம் சார், மேம் கிட்ட பேசணும் சார். சொல்லுங்க. மேடம் வந்து 12th எங்கள் பையன் 128 கட் ஆஃப் மார்க் மேடம். சரிங்க. இப்போ எங்கள் பையன் வந்து ஜோசா கவுன்சிலிங்கில் ஜூன் 2ஆம் தேதி ஓப்பன் ஆகுது மேடம், பதிவு பண்ண போகிறாருங்க மேடம். சரி. ஐஐடி சேரத்துக்காக மேடம். ஐஐடி எக்ஸாமும் வந்து அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காரு மேடம். சரிங்க. இப்போ அதுல வந்து 128 கட் ஆஃப் மார்க்குக்கு அதே மாதிரி இது அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்காரு மேடம். அதுக்கு வந்து எவ்வளவு ரிசல்ட் வந்து ஜூன் 1 தான் மேடம் வருது. ஆமா. அது வந்து ஜோசா கவுன்சிலிங்ல பதிவு பண்றதுக்கு இந்த கட் ஆஃப் மார்க் போதுமா மேடம்? ஜோசா கவுன்சிலிங் பதிவு பண்றது ஐஐடி போறதுக்காக. அதே மாதிரி ஐஐடில அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம எவ்வளவு மார்க் இருந்தா அந்த ஜோசா கவுன்சிலிங்ல பதிவு பண்ணலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறோம் மேடம். சரி, ஏற்கனவே ஒரு நேர் கேட்டு நான் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும்னு அன்புடைக்கு. ஓகேங்க சார், ஏற்கனவே கேட்டது தான். 128 தாராளமாக அப்ளை பண்ணலாங்க சார். அவர் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அட்வான்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அட்வான்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா வந்து இது ஏற்கனவே அது ரிசல்ட் வரப்போகிறது. இவங்க அப்ளை பண்ணியதுக்கு அதுக்கப்புறமா வாங்குறதுக்கும் கரெக்டாக ஜாயின் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இது தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி அழைத்தமைக்கு. அதில் கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட்டு சார். இது வந்து இதுவும் ஃப்ளக்சுவேட்டிங் தாங்க சார், வருஷத்துக்கு வருஷம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அதாவது இதுதான் இப்போ நம்ம டிஎன்ஏல என்ன சொல்கிறோமோ அதே தான். இந்த வருஷம் இதுதான் அப்படின்னு நமக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. லாஸ்ட் இயரோட ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார். ஒரு 5 இல்லை 2% ஆஃப் மார்க்ஸில் டிஃப்ரென்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போவுமே. இந்த வருஷமும் அதே மாதிரி தான் இருக்கும். மெயின்ஸ் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறமா அட்வான்ஸ் வருவாங்க. அட்வான்ஸ் போகிறவங்க மட்டும் தான் ஐஐடிஸ்க்கு போக முடியும். மெயின்ஸோடு நிறுத்துறவங்க என்ஐடிஸ்க்கு ஜாயின் பண்ணலாம். சரி, ஒரு நேரம் இருக்காங்க, பேசுகிறோம். விருதுநகர்லேருந்து ராஜீவ். வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். பாப்பா வந்து 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, பயோமேக்ஸு. சரி. அடுத்து அவங்க வந்து பேராமெடிக்கல் படிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த பேராமெடிக்கலில் என்ன ஏகப்பட்ட பிரிவு இருக்குது, எந்த பிரிவு படித்தா நல்லது கெயின்? ஓகே சார்,
நீங்கள் கவர்மெண்ட்டில் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களா ப்ரைவேட் காலேஜஸ்லையா சார் இல்ல பேராமெடிக்கல்? கவர்மெண்ட்ல கவுன்சிலிங் போடலான்னு இருக்கிறேன் மேடம். சரி, நல்ல விஷயங்க சார். சரி, கண்டிப்பாக சொல்கிறேன். பேராமெடிக்கல் கோர்சஸில் நிறைய இருக்குது கோர்சஸ். கவர்மெண்ட்லேயே நிறைய கோர்சஸ் இருக்குது. அதாவது 19 கோர்சஸ் வந்து கவர்மெண்ட்டில் நடத்துகிறாங்க. அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜஸில் எம்எம்சி எல்லா ப்ரீமியர் கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து இந்த கோர்சஸ் பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்குது. என்ன கோர்ஸ் போகலாம் அப்படின்னு கேட்டார். இதில் வந்து ஆப்ஷன்ஸை பொறுத்து தான் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது. ரொம்ப ப்ரீமியராக எல்லாரும் போகிறத வச்சு நான் சொல்கிறேன். லைக் எது நிறைய பசங்க போகிறாங்க அப்படின்னா ஏடி அண்ட் ஓடி நிறைய பேர் போவாங்க, கார்டியாக் கேர் நிறைய பேர் போவாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய டயாலிசிஸ் நிறைய பேர் போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்ட் பண்ணுற கோர்சஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி கோர்சஸ்க்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஆப்ஷன் எடுத்து போகலாம். 19 கோர்ஸில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ கவுன்சிலிங் வரும் இதே மாதிரி தான், டிஎன்இஏ மாதிரி தான் அவங்களுக்கு கவுன்சிலிங் வரும். அவங்களுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் உண்டு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் கரெக்டாக போட்டால் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே நல்ல கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கிடச்சிடும் பிஎஸ்சி கோர்சஸ். ஓகே, நன்றி அழைத்தமைக்கு. ஆனால் இப்போ ஏஐ பற்றி பேசும்போது எல்லாத்துலேயும் ஏஐ வந்துருச்சு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஏஐயால் நிறையா பேருக்கு வேலை போகும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது, பயம் இருக்குது. இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கில் ஏஐ நோக்கி நம்ம படிக்க போகிறோம். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராஸ்டாக. ஆமாம், பயங்கர கான்ட்ராஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக இது. பட் எப்போவுமே ஒரு புது ஃபீல்டு உள்ள என்டர் ஆகும் போது ஒரு ஜனங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஓகே, இதில் போகும்போது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடச்சி நம்ம போயிடுவோமான்னு. ஒரு பக்கம் இன்னொரு செய்யுங்க இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போகுது. இனி கோடிங் நீங்கள் எழுதவே வேண்டாம், எல்லாமே ஏஐ முடிச்சு கொடுத்துரும், அதுவே கொடுத்துரும். அப்புறம் உங்களுக்கு என்ன வேலை இருக்குது? 10 பேர் செய்ய இடத்துல ஒருத்தருக்கு தான் வேலை இருக்கும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது கண்டிப்பாக. பட் உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேலை வாய்ப்புகள் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால ரொம்ப பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி பார்த்தோன்னா எல்லா ஃபீல்ட்லேயுமே இந்த பிரச்சனை இருக்கும். எல்லா ஃபீல்ட்லையுமே ஏஐன்றது நம்ம நினைக்கிற மாதிரி வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் பண்ண அந்த வெறும் ஐடி ஃபீல்டில் தான் பாதிக்கப்படுதுன்னு கிடையாது. எல்லா ஃபீல்டுக்கும் இப்போ வந்தாச்சு. ஹெல்த் கேரில் உண்டு, எல்லா ஃபீல்ட்லையுமே இப்போ உண்டு. அப்படின்னும் போது பயப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. பட் என்னன்னா கொஞ்சம் ஸ்கில்லை டெவலப் பண்ணி வச்சுக்கணும். அவங்க வந்து அந்த ஸ்கில்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேலை யூஸ் பண்ணுறதுக்கான. சரி, ஒன்றே இருக்காங்க பேசுகிறோம். உதயகுமார், வணக்கம், கேள்வி கேளு. வணக்கம் சார். சார் பிடெக்கு வீக்கெண்ட் காலேஜ் எங்களுக்கு எதுன்னு தெரியல, என்னுடைய சன்னுக்காக தான். எங்க நாங்க எந்த வெப்சைட்ல பார்க்கணும் எங்களுக்கு சொன்னீங்கன்னா என்ன வெப்சைட்டா? பிடெக்கா? ஆமா, பிடெக் பி கவர்மெண்டா? தமிழ்நாடு கவர்மெண்டோடதா? பிடெக் இல்ல பி ரெண்டும் கேக்குறாரு. அதான் ரெண்டுத்துக்குமே காமன் தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படியே சொல்லிடுறேன். www.tnea.org.in இந்த வெப்சைட்ல போயிட்டு அவர் வெப்சைட் கேட்டாரு. இந்த வெப்சைட்ல போயிட்டு இமீடியட்டா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. மே 3ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாச்சு. ஜூன் வரைக்கும் இருக்கு டைம். ஆனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான நேரம் ஆயிடுச்சு. உடனே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில். நன்றி அழைத்தமைக்கு. சென்னையிலேருந்து ராபின்சன் அடுத்த நேயர். வணக்கம், உன் கேள்வி கேள்வி. ஹலோ சார். சொல்லுங்க சார். இந்த ஏஐ வந்து இப்போ வந்து எல்லா தொழில்நுட்பத்திலையும் இருக்கு. ஆனா பேசிக் கல்வியில வந்துட்டு ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு எல்லாருடைய சயின்ஸுமே வந்துட்டு ஜியோகிராஃபி, சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், அதுக்கப்புறமா சோசியல் சயின்ஸ், இதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு கோடிங் பண்ணி குளோபல் பேட்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் இந்த ஏஐ கொண்டு வந்திருக்கா இது வரலும். இது வந்து படித்தவர்களுக்கு எல்லாருமே இப்போதைக்கு அது முடிஞ்சு போச்சு. ஆனா இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேல்ட்டு எத்தனை புத்தகங்கள் நம்ம யூஸ் பண்றோம், எத்தனை இது வந்து தொழிற்சாலைன்றது வேற. ஆனா சின்ன பிள்ளைங்க தான் வந்துட்டு அடுத்த காலத்துக்கு வந்து நம்மளுடைய தலைமுறை அண்ணும் போது இவர்களுக்கு இந்த ஏஐ என்ன பண்ணுது. ஸ்கூல்ல குளோபல் பேட்டர்ன் சிஸ்டம், நான் உங்க ஸ்கூல்ல ஒரு சயின்ஸ் படிக்கிறேன், அதே சயின்ஸ் இன்னொரு ஸ்கூல்ல படிக்கிறேன், ஆனா வித்தியாசமா இருக்கு. இந்த வித்தியாசமா இருக்கிறதுக்கு ஏஐ என்ன பண்ணுது? சரி, ஓகே. நீங்கள் ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசுகிறீங்க. சைனா போன்ற நாடுகளில் வந்து பள்ளியிலே இப்போ ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவிலையும் வந்து அதுக்கான அப்டேட் பண்ணுற பணிகள் நடந்துருக்கு. அதனால அவர் ரிஃபார்ம்ஸ் பற்றி கேட்குறேன். ஆமாம் ஆமாம், அது வைடர் சாப்டர் சார். 1 மணி நேரம் அதுக்கே தனியாகும். சரி, ரைட். அடுத்த நேயர் சென்னையிலேருந்து நித்யஸ்ரீ. வணக்கம், உன் கேள்வி கேள்வி. குட் ஈவினிங் சார். சொல்லுங்கம்மா. சார், நான் வந்து நித்யஸ்ரீ. நான் வந்து இங்க சென்னையில இருக்கேன். 141.5 கட் ஆஃப் எடுத்திருக்கேன்.
கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். ஆனா எனக்கு வந்து ஐடி எடுக்கிறதா சிஎஸ்சி எடுக்கிறதா ஏடிஎஸ் எடுக்கிறதான்னு ஒரே டவுட்டா இருக்கு. எனக்கு சைபர் செக்யூரிட்டியும் போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா எனக்கு முக்கியமா ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டுல தான் போகணும்னு ஆசை. ஸோ இதை விட்டுட்டு எனக்கு வேற எந்த கோர்ஸ் எடுத்தாலும் ஐடி ஃபீல்டு போகலாமா, எந்த கோர்ஸ் எடுக்கிறதுன்னு நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் சார். சரி, ஓகே ஓகே. எல்லாமே கிட்டத்தட்ட சிமிலர் தான். பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை, ரொம்ப குழம்பணும்னு அவசியம் கிடையாது. அந்த பர்டிகுலர் கட் ஆஃப்க்கு அவங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்குது, என்ன மாதிரி கோர்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்க. சிஎஸ்சி கிடைச்சா சேருங்க, அதுக்கும் ஐடி கிடைச்சதுன்னா ஐடியும் சேரலாம். பெரிய 1-2 பேப்பர்ஸ் தான் சார் மாறும். இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்க போகிறது இல்லை. ஏஐ கிடைச்சா ஏஐ சேருங்க. சைபர் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் தான் தாராளமாக சைபர் செக்யூரிட்டி சேருங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் அவங்க போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இந்த கோர்சஸில் எதுவாக இருந்தாலுமே தாராளமாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். எங்கே போனாலும்மா ரொம்ப முக்கியமானது ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கோர்ஸ் வந்து ஒரு ஐடென்டிட்டி தான் உங்களுக்கு. பிஇ அப்படின்ற ஐடென்டிட்டி மட்டும் கொடுக்கும், பிடெக்னு கொடுக்கும். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் தான் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். அதான். நன்றி. அடுத்த நேயர் ரோஹன் சென்னையிலேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேள். இணைப்பில் இருக்கிறீங்க ரோகன். சரி, அடுத்த நேயர் திருச்சியிலேருந்து நந்தகுமார். வணக்கம், உங்கள் கேள்வி கேள். இணைப்பில் இருக்கிறீங்க நந்தகுமார். சரி, அடுத்த நேயர் சென்னையிலேருந்து கார்த்திகேயன். வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. இப்போ நான் 12th படிச்சுட்டு இருக்கேன். சரி. சைபர் செக்யூரிட்டி எடுத்தா என்ன கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், அதுக்கு என்ன எக்ஸாம் எழுதணும்? என்ன படிக்கிறதுப்பா? சைபர் செக்யூரிட்டி படிச்சா என்ன கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, இல்லாட்டி அதுக்கு என்னென்ன எக்ஸாம் எழுதணும்? சரி, ஓகே ஓகே. சைபர் செக்யூரிட்டி எடுத்தால் ஜென்ரலாக நீங்கள் டிகிரி முடிச்சதுக்கப்புறமா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கோ எழுதலாம். அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எழுதணும்னு நினச்சாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எழுதலாம். அது வந்து டிகிரி குவாலிஃபைட் ஆகிட்டாங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக குரூப் 2 குரூப் 2A எல்லாத்துக்குமே எலிஜிபிள். ஸோ தாராளமாக குரூப் 1 வரைக்கும் எழுதலாம், யூபிஎஸ்சி எழுதலாம். அதாவது கவர்மெண்ட்டுன்னு அவங்க கேட்டதுனால அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரி எக்ஸாம்ஸ் வந்தாலும் எழுதலாம். டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் ஒரு சிலது வரும், அது வந்து கால் ஃபார் பண்ணும் போது கரெக்டாக அதை பார்த்துட்டு அவங்க எழுதுனாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்னு கேட்கறதுனால அதுலேயும் போகலாம். ஸோ அது நிறைய ஆப்ஷன் இருக்குது. முதல்ல நல்லபடியாக படிச்சுட்டு வெளியில் வந்துருங்க, அதுக்கப்புறமா நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் எழுதிக்கலாம், எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். நன்றி அழைத்தமைக்கு. ஆக்சுவலி சைபர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் உலகம் ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது இல்லையா? எல்லா இடங்கள்லையும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எல்லா இடங்களையும் தானே சார் டேட்டா முழுக்க பரவிடுச்சு. டேட்டா சென்டர்ஸ் இங்கே எத்தனையோ திறந்தாச்சு. இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய திறந்தாச்சு. இதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பும் ஆயிடுச்சு. அப்படின்னும் போது இன்றைக்கி ஃபொரன்சிக் சயின்ஸ் பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. கிரிமினாலஜி மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து அந்த கரிக்குலமும் பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலைக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரி படிக்காமல் ஃபொரன்சிக் சயின்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு கொஞ்சம் தேடி போகிறது ரொம்ப முக்கியமானது. எப்போவுமே இங்கே இல்லாமல் அங்கேயும் போய் நல்ல கோர்சஸ் இருக்குது, அவைலபிளாக இருக்குது, படிக்க. ஒன்றே இருக்காங்க பேசுகிறோம். மயிலாடுதுறையிலேருந்து சிவராஜஸ்ரீ. வணக்கம், உங்கள் கேள்வி கேள். வணக்கம்மா. வணக்கம். என் பேர் ராஜகுமாரி, என் பொண்ணு சிவராஜஸ்ரீ. 12th முடிச்சுட்டு இப்போ சயின்ஸ் குரூப் படிச்சு 425 மார்க் எடுத்திருக்காங்க மேடம். கட் ஆஃப் 142 வருது. பிஎஸ்சி நர்சிங் படிக்கணுங்கிறாங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்குமா மேடம் சீட்டு? ஓகே, பிஎஸ்சி நர்சிங். ஓகே, ஆமாம் மேடம். பிஎஸ்சி நர்சிங்க்கு கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் கவர்மெண்ட் காலேஜஸில் அவைலபிலிட்டி இருக்குது. காலேஜஸில் எல்லா காலேஜஸ்லையுமே இருக்குது, அதனால சேரலாம். பட் அது போட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால் 142க்கு வந்து எந்த கேட்டகரி சேர்ந்துருக்காங்கன்னு தெரியல, நம்ம அதை கேட்கல. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல இன்கேஸ் என்ன மாதிரி கேட்டகரிஸில் இருந்திருந்தாங்கன்னா மேபி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து கம்மியான சீட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் நிறைய இருக்குது. இல்லையா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து பிஎஸ்சி ஜாயின் பண்ணிக்கலாம், அப்படியும் ஆப்ஷன் இருக்குது. சரி, நன்றி. அடுத்த நேயர் புதுக்கோட்டையிலேருந்து ராஜகோபால். வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. வணக்கம். கேட்குதுங்களா? சொல்லுங்க. எங்கள் பொண்ணு பிஎட் முடிச்சிருக்குது. இது இந்தியா ஆட்சி பண்ணி ஐஏஎஸ்க்கு படிக்கணும், வீட்டில் இருந்து தேர்ந்து படிக்கிறது. எப்படி புஸ்தகம்லாம் வாங்கி தரது, எப்படி வாங்கி தரது தெரியல. யூபிஎஸ்சியா? ஆமாம், ஐஏஎஸ் படிக்கிறது, வீட்டில் இருந்து படிக்கிறது. என்னென்ன புஸ்தகம் சொல்லுது தெரியல எனக்கு. யூபிஎஸ்சி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? ஆமா, ஐஏஎஸ்ன்னு சொல்றேன். ஐஏஎஸ்ஸா? ஐஏஎஸ் வீட்ல இருந்தே படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? வீட்ல இருந்தே நான் படிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு புக்ஸ் ஏதாவது இருக்கா? நிறைய மெட்டீரியல்ஸ் புக்னு கேட்க சொல்லுது. சரி,
ஓகே, நல்ல கனவு, நல்ல விஷயம், வாழ்த்துக்கள் அதுக்கே. ஆனால் வந்து நிறைய வீட்டிலேருந்து படிக்கலாம். கொஞ்சம் வீட்டிலேருந்து படிக்கும்போது மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஃபேக்டர்ஸ் வேணும். அது இருந்தாங்கன்னா படிக்கலாம். மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் இது இந்த மெட்டீரியல்னு சொல்ல முடியாது சார். வாஸ்ட் மெட்டீரியல்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா அதில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஆத்தர் எடுத்து ஒன்று ஒன்று படிக்கணும். இல்லை அகாடமிஸ் போகிற பசங்களுக்கு தனியாக அவங்க கொடுத்துருவாங்க. அதோட முக்கியமானது டெய்லி பேப்பர் படிக்கணும். எல்லா உலக நடப்புகள் தெரியும். கரண்ட் அஃபேர்ஸில் விரல் நுனியில் வச்சுருக்கணும். இதெல்லாம் இருந்தாவே ஓரளவுக்கு கிளியர் பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பத்தாதுங்க சார். அது ஒரு முக்கியமானது. முதல்லலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பர் படிங்க, அப்போ நீங்கள் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் கிளியர் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. கண்டிப்பாக சப்ஜெக்ட் நாலேஜஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அவர் கேட்ட மாதிரி புக்ஸ் நிறைய அவைலபிலிட்டிக்கு ஆன்லைன்லேயே நிறைய இருக்குது. அதில் வாங்கிக்கலாம். இருக்கிறதுலே பெஸ்ட்டாக சர்ச் பண்ணி கொஞ்சம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சர்ச் பண்ணி வாங்கினாங்கன்னா வாங்கி படிக்கலாம் தாராளமாக. நன்றி. அடுத்த நேயர் சசிகலா திருவாரூர்லேருந்து. வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. ஹலோ, சொல்லுங்கம்மா. நாங்கள் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள். குட் ஆஃப்டர்நூன் மேம். குட் ஆஃப்டர்நூன். பையன் வந்து 12th இந்த வருஷம் தான் முடிச்சிருக்காப்புல. ஓகே. 148.5% கட் ஆஃப் இருக்கு. ஓகே. கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணணும்னு சொல்றாப்புல. காலேஜஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாகவும் இருக்கு. அதுக்கோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி நான் நல்ல கோர்ஸ் மேடம். கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகலாம், எலக்ட்ரிக்கல் பேஸ்டான இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகலாம், நிறைய ஹார்ட்வேர் பேஸ்டான இண்டஸ்ட்ரீஸ்க்கு போகலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு கோர்ஸ் தான். பட் நிறைய பேர் ஆப்ஷன் எடுத்து போகிறதில்ல பசங்க. ஏன்னா வந்து அதை சொன்ன மாதிரி நிறைய இப்போ ஏஐக்குள்ளே போகிறாங்க நிறைய பேர் அப்படின்னா, எடுத்த உடனே ஒரு அட்ராக்டிவ் சேலரி, அதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நிறைய பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த அட்ராக்டிவ் சேலரிக்காக போகிறோம். கெமிக்கல் இன்ஜினியரிங் மாதிரி படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க பசங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அட்ராக்டிவ் சேலரியை அவங்களால பார்க்க முடியாது. அப்புறம் அடுத்த 10 வருஷத்தில் நல்ல ஒரு சேஞ்ச் அவங்க பார்க்கலாம். அவங்களோட ஸ்டெடியான க்ரோத் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் தைரியமாக போகலாம். 148க்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் நல்ல காலேஜஸ்லேயே கிடைக்குங்க. கண்டிப்பாக டிஎன்இஏல கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங்கில் ப்ராப்பராக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்கன்னா ப்ரீமியர் காலேஜஸ்லேயே கிடைக்கும். நிறைய நல்ல காலேஜஸில் இந்த கோர்ஸ் நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. தைரியமாக போகலாம். ஒரே பக்கமாக போகாமல் ஆரம்பிக்கும் போது சேலரி பேக்கேஜ் பெருசாக இல்லைனாலும் அடுத்த 10-15 வருஷங்களில் அவங்களோட க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தாராளமாக ஆப்ஷன் எடுத்துக்கலாம். சரி, நன்றி. அடுத்த நேயர் சஞ்சுராஜ். வணக்கம், கேள்வி கேளு. வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். என் பையன் வந்து 190 எடுத்துறா மேடம். கரெக்டா 190ங்களா? ஆமாம் மேம். இன்டகிரேட் கோர்ஸ் எம்டெக் படிக்கிறேன் பாரு மேடம். அது ஃபியூச்சரில் வந்து குரூப் எக்ஸாமாக எழுத முடியுங்களா? சப்போஸ் ஐடியில் வாய்ப்பு கிடைக்கும். 5 இயர்ஸ் கேட்குறாரு. அதான் 190 எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து இன்டகிரேட்டட் போகணும்னு ஆசைப்படுறாங்க. 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட். அது குரூப் எக்ஸாமாக எழுத முடியுங்களா பிற்காலத்தில் ஃபியூச்சரில்? அதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எழுதணுமான்னு கேட்குறீங்களா? இல்லை மேடம், குரூப் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எழுத முடியுமான்னு கேட்குறீங்களா? அந்த குரூப் எக்ஸாம் குரூப் யூபிஎஸ்சி அது போல எழுத முடியுங்களா? எழுதலாம் சார். அது பிரச்சனை வராது. ஆனால் 190 கட் ஆஃப் வந்திருக்கும் போது நீங்கள் பிடெக் மாதிரி கோர்சஸ் போடுறது பெஸ்ட்டு. எம்டெக் இன்டகிரேட்டடை விட சாய்ஸ் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணுறது தான். பிடெக் சேர்க்கணுமா எம்டெக் இன்டகிரேட்டட் சேர்க்கணுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எம்டெக் இன்டகிரேட்டடை பிடெக் கோர்சஸ் நல்ல கட் ஆஃப் இருக்கும் போது வேஸ்ட் பண்ண வேண்டாம். பிடெக் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது எம்டெக் படிக்கணும்னா ஒரு 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க படிச்சுக்கலாம். இல்லை, அது அந்த 1 இயரை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை சார், அதை விட வந்து எப்போவுமே ஒரு வருஷம் குறையும் போது உங்களுக்கு கரிக்குலமில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா? கோர்சஸ் எல்லாத்தையுமே டம்ப் பண்ணுற மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. அவர் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டார். அதில் பிரச்சனை வராது, தாராளமாக எழுதலாம் அவங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, பிடெக்கா இன்டகிரேட்டட் எம்டெக்கானா பிடெக் ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு எம்டெக் இன்டகிரேட்டட் கொடுத்துக்கலாம். நன்றி. அடுத்த நேயர் பழனியிலேருந்து சுபாஷினி. வணக்கம், உங்க கேள்வி கேளு. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. வணக்கம் மேடம். நான் எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கேங்க மேடம். 79% எடுத்திருக்கேன். ஓகே. அடுத்து என்ன படிக்கலாங்க மேடம்? எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிட்டீங்க? ஆமாங்க மேடம். அடுத்து டீச்சிங்கில் போகணுமா இல்லை எப்படி இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கு? ஏன்னா எம்ஏ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வாஸ்ட் அது. இல்லை, உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கு? எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்ட் அண்ட் டீச்சிங்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம் மேம். கம்ப்யூட்டர் ஃபீல்டில் கம்ப்யூட்டரும் டீச்சிங்ல கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க மேம். டீச்சிங் கூட? ஆமாங்க. சரி, ஓகே. டீச்சிங் போகணும். இப்போ எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க அப்படின்னா டீச்சிங்க்கு பெஸ்ட் ஆப்ஷன். எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் இன்கேஸ் அவங்க ஸ்கூல் டீச்சிங்க்கு போகணும்னு நினச்சாங்கன்னா டெட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு ஸ்கூல் டீச்சிங் போகலாம். இல்லை காலேஜ் டீச்சிங்க்கு போகணும்னு நினச்சாங்கன்னா நெட் ஆர் ஸ்லெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு காலேஜ்
லெக்சர்ஷிப்க்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இல்லை அவங்க கம்ப்யூட்டர் போகணும்னு நினைக்கிறாங்க, கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஏதாச்சும் ஒரு கோர்சஸ் எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து அந்த ஃபீல்டில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நன்றி. அடுத்த நேயர் காஞ்சிபுரத்துலேருந்து ரோஹன். வணக்கம், உங்கள் கேள்வி கேளு. சொல்லுங்க சார். சார் நான் இப்போ தான் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். +2வா? 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். சரி. 175 கட் ஆஃப் எடுத்திருக்கேன். 175 170 75 ஓகே ஓகே. ஏஐடிஎஸ் படிக்கலான்னு இருக்கேன். வீட்டில் சொல்கிறாங்க எல்லாரும் ஏஐடிக்கு இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறதுனால உனக்கு வேலை கிடையாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு கொஞ்சம் வீட்டில் ப்ரெஷர் பண்ணுறாங்க சார். உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது? ஏஐடிஎஸ் தான் படிக்கணுமா? இப்போ மெக்கானிக்கலோ ஏஐடிஎஸ்ன்னு சொன்னால் நீ எதுக்கு சூஸ் பண்ணுவேன்? ஏஐடிஎஸ் தான். அப்போ இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீ டெவலப் பண்ணிக்குவேன். இப்போ இவங்கள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் மெக்கானிக்கல் இருக்குது 175க்கு நல்ல காலேஜில் கிடைக்கும் மெக்கானிக்கல். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை போடும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது படிக்கிறதுக்கு. இப்போ நான் இதுதான் படிப்பேன் இவ்வளோ தெளிவாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக போங்க. நான் திருப்பி சொல்கிற மாதிரி தான் ஸ்கில் பேஸ்டான எக்ஸ்க்ளூசிவ் ட்ரைனிங் கண்டிப்பாக தேவை. வெறும் கோர்ஸை மட்டும் படிச்சுட்டு வராதிங்க. கண்டிப்பாக ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் எக்கச்சக்கமான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அது மூலியமாக ஒரு செமஸ்டருக்கு ஒரே ஒரு கோர்ஸோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சுட்டாங்கன்னா அப்புறமா பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இவங்களுக்கு வேலை கிடைக்கும். சரி, நன்றி. அடுத்த நேயர் ஆவடியிலேருந்து ஜெயபிரகாஷ். வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. வணக்கம் சார். மேடம் இப்போ வந்து பையன் வந்து பிசிஏ ஏஐ படிக்கணுன்றான். ஃபியூச்சரில் நல்லா இருக்குங்களா மேடம் அது படித்தா? கண்டிப்பாக இருக்குங்க சார், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பிசிஏல இப்போ சொன்னோம்ல நம்ம ஏற்கனவே அதே தான் பிசிஏலும் ஏஐ வந்தாச்சு. ஸோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐ, பிசிஏஏ எல்லா கோர்ஸ்லையுமே வந்தாச்சு. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி தான் கொஞ்சம் ஏஐ பேப்பர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஏஐ பேஸ்டான பேப்பர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இண்டஸ்ட்ரி ரெடி ஆகலாம், பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுனால தான். ஸோ இதில் வேலை கிடைக்குமான்றதெல்லாம் பயப்பட வேணாம். பசங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நல்ல வேலை. சரி, நன்றி. அடுத்த நேயர் சென்னையிலேருந்து வித்யா. வணக்கம், உங்கள் கேள்வி கேள்வி. ஹலோ மேடம். வணக்கம். குட் ஈவினிங் மேடம். சொல்லுங்க. என் பையன் வந்து சிபிஎஸ்சியில் படித்தான், பயோமேக்ஸு. 160 கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்காங்க. அவன் வந்து பிஃபார்ம் படிக்க சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அவன் என்ன நீட் எழுதிட்டு நான் டாக்டர் படிக்கிறேன்றான். அவனுக்கு எதனா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குங்களா? பிஃபார்மை பொறுத்த வரைக்கும் 2 கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தமாக 120 சீட்டு தான் இருக்குது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். 2 தான். அதில் வந்து டாப் கட் ஆஃப் 160 கட் ஆஃப்னு சொன்னாங்க, அது கொஞ்சம் கஷ்டம். 160 கட் ஆஃப்க்கு வந்து பிஃபார்ம் கிடைக்கிறது கஷ்டம் கவர்மெண்ட் காலேஜில். ஏன்னா சீட் ரொம்ப கம்மிமா, 120 சீட்டு தான் இருக்குது கவர்மெண்ட் காலேஜஸில். ப்ரைவேட் காலேஜஸ் கொஞ்சம் இருக்குது. அங்கே வந்து ஒரு வேலை வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சேருங்க. இல்லை ரிப்பீட்டர்ஸ் போகணும், ஒரு வருஷம் ட்ரை பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் டைம் நீட் எழுதுறேன்னு சொன்னார்னா அப்போ அந்த மாதிரி வெயிட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு கூட அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சேர்க்கலாம். சரி, நன்றி. பட் கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் கஷ்டம். நன்றி அழைத்தமைக்கு. மேடம், இப்போ ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. 25-26 கேம்பஸ் இன்டர்வியூவில் பெரிய பெரிய காலேஜில் நம்ம இவ்வளோ நேரம் ஏஐ பற்றி பேசணும், நேயர்களும் கேட்டாங்க. ஆனால் அந்த ஒரு 4 காலேஜ் எடுத்து போட்டிருக்காங்க, எல்லாமே முக்கியமான காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் அதிகமாக பிளேஸ்மெண்ட் ஆனது கோர் படித்த பசங்க தான். மெக்கானிக்கல் கோர் படித்த பசங்க தான் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. சேலரியும் அவங்களுக்கு தான் பேக்கேஜ் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாரும் இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோமோன்ற கேள்வி வருது இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க சார்? மறுபடியும் சொல்கிறது, தராசை ஒரு பக்கம் வெயிட் ஆக்கிட்டோன்னா மறுபக்கம் வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் அந்த பக்கம் போகும். இந்த பக்கத்தில் இப்போ நீங்கள் இன்னைக்கு பேசினவங்களில் 99% ஏஐ கோர்சஸ் மட்டுமே தான் போவேன்றாங்க. அப்போ மற்றவங்களுக்கு நம்ம ஒரு தம்பிக்கிட்ட கேட்டோம் இல்லையா, அவர் ஏஐ போவியா இல்லைனா வந்து மெக்கானிக்கல் போகிற, கண்ணை மூடிக்கிட்டு ஏஐ தான் போவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாரும் ஒரு பக்கம் போகிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. நானுமே இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தேன். கோரில் வந்து நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது, மெக்கானிக்கலுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது, சிவிலுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது, எக்கச்சக்கமான ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் பேஸ்டான கோர்சஸ்க்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்கன்றதான் பெரிய டவுட். தயங்காமல் தைரியமாக எடுக்கலாம். அதாவது எல்லாரும் ஒரு பக்கம் போகிறதுனால தான் சார் இந்த பிரச்சனை இருக்குது. கண்டிப்பாக இது வந்து லாங் ரனில் வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும். இவ்வளோ பேருமே வந்து ஏஐன்னு போகும்போது வேலை எங்கேருந்து கிடைக்கும்? கஷ்டம் தானே, எல்லாருக்குமே கிடைக்கிறது கஷ்டம் தானே. ஸோ அதனால் தைரியமாக திருப்பி சொல்கிறது, ஒரே கோர்ஸ் பக்கம் விழாதீங்க.
மெக்கானிக்கல் படிக்கணும்னா மெக்கானிக்கல் படிங்க, கெமிக்கல் படிக்கிறீங்க ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிங்க. ஈவிஸ் இப்போ ரொம்ப பூமிங் செக்டாரில் இருக்குது, ஈவிஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், அந்த மாதிரி கோர்சஸ்க்கு போங்க. தைரியமாக இது மாதிரி போனாங்கன்னா வேலை அதுக்கு ஜாஸ்தியாகவும் இருக்குது, ரிப்போர்ட்ஸும் அதை பற்றி சொல்கிறாங்க, எல்லா காலேஜஸ்லையும் பிளேஸ்மெண்ட் அதுக்கு நல்லா கிடைக்குதுன்னும் போது தைரியமாக பசங்க ஜாயின் பண்ணலாம். எல்லாரும் ஒரு பக்கமாக போக வேண்டாம். ஓகே, இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறவங்களுக்கு சுருக்கமாக உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறவங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் டிஎன் காசான்றது TNGASA இதுதான் வந்து வெப்சைட். இந்த வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிடுச்சு ஏற்கனவே, இன்றைக்கி முடியறதா இருந்துச்சு, இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு 2 நாள். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டெண்ட் ஆனாலுக்கு தயவுசெய்து அப்ளை பண்ணிக்கோங்க எல்லாருமே. யாரெல்லாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு மட்டும் போகணும், BA ஹிஸ்ட்ரி, பிகாம், BSc கோர்சஸ் எல்லாமே, ஹியூமனிட்டிஸ் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ண கோர்சஸ் எல்லாமே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மி, ரொம்ப மியாகர் ஃபீஸ்லேயே ரொம்ப கம்மியான ஃபீஸில் சில ஒரு 1000 முடிச்சுட்டு வந்துடலாம். ஸ்காலர்ஷிப்போட பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் வரும். ஸோ இதற்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. UG முடிச்சுட்டு PG முடிச்சுட்டு அதுக்கப்புறம் TNPSC எல்லாம் எழுதி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யாரெல்லாம் பியூர் கவர்மெண்ட் காலேஜில் சேரணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே இந்த TN காசா வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அது மூலியமாக கவுன்சிலிங் போகிறது பெஸ்ட். நன்றி மேடம், நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு. நேயர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.